3வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கண்களை முடிச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நல்ல நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி அப்பா. ஆமென். நீர் ஆவியானவர் அப்பா, உங்களுடைய ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டானது. நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர். நீர் எங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்மட்டும் கூட இந்த தேவனை வேறக்கூடியதாக நீர் தொடக்கம் முதல் முடிவரை உடைய தேவன், தொடங்குகிறவரும் முடிகிறவருமாகிய தேவன். அவன் முற்றிலுமா உன்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுவேன். பரிசுத்தமாக பேசும் என்னுடைய நாவுகள் ஆண்டவரே, என்னுடைய சுயபலத்தினால் எந்த காரியங்களை பேசாதபடி உன்னுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த பேசும். நீர் பேசும், அவர் கருவியாக இருக்க விரும்புகிறேன். புதிய அவற்றை நன்றி செஞ்சுக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு நாம் ஜெபம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்ற வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. சில காரியங்கள் இன்னைக்கு இந்த இதுல சில காரியங்கள் நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி தியானிக்க போறோம். எல்லாரும் நல்ல லிசன் பண்ணா மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படின்னா அதுல மீனிங் லார்ட், சாரி இங்கிலீஷ்ல லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட்னா ஒன் ஹூ ஓன்ஸ். ஆமென். இப்போ லேண்ட் லார்ட் அப்படின்னா என்னது? லேண்டை உடையவர், லேண்டுடைய உரிமையாளர். சரியா? அல்லேலூயா. லார்ட் அப்படின்னா உரிமையாளர். ஆமென். இந்த உலகத்துக்கும் நமக்கு எல்லாரையும் உரிமை உள்ளவர் யாரு? லார்ட் அப்படின்னு. பொதுவாக லார்டுன்னு சொல்லும்போது, கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு ஆண்டவரை குறிக்கிறது. அல்லேலூயா. யாரை சொல்லுவாங்க? இயேசு ஆண்டவரை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆனா இங்க யாரை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏசாயா 11ல 1-2 வாசிங்க. ஆமென். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படின்னா அதில் தாவீதை குறித்து, தாவீதுடைய வம்ச வழியில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு துளிர் தோன்றி கிளை எழும்பி கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கி இருப்பார். சரியா? இப்ப லார்டு கர்த்தர் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவாங்க? இயேசு ஆண்டவரை குறிக்கிறது நம்ம சொன்னோம். அப்படிதானே? ஆமா. இங்க என்ன எழுதி இருக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல? ஈசாயிலிருந்து அவருடைய வேரில் இருந்து ஒரு கிளை தோன்றி அது மேல அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஈசாயின் மகன் தாவீது வழியில் வம்ச வழியில் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னு போட்டிருக்கு. அப்படிதானே? தங்கி இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு ஆண்டவர் மேல கர்த்தருடைய ஆமென். இவன் லூக்கா 4:18 வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. அதேதான் இப்ப இயேசு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன்னா தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இப்ப கர்த்தருடைய ஆவி அப்படின்னு சொல்லி பாருங்களே. கர்த்தர் அப்படின்னா இயேசு ஆண்டவரை குறிக்கிறது. லார்ட், ஒன் ஹூ ஓன்ஸ் அஸ், நம்மள உரிமை கொண்டவர், நம்மள வாங்கினவர், அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டவர். ஆமென். யோவான் 1ல சொல்லி இருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது இயேசு ஆண்டவர். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையினால சகலம் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா எல்லாத்தையும் உருவாக்கினவரும் இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. இதுதானே? ஆமென். அல்லேலூயா. இயேசு ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கி இருந்தார். எசாயா மேலே சொல்லி இருக்கு, தாவீதின் வம்ச வழியில் வந்த இயேசு ஆண்டவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆமென். லூக்கால எழுதி இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர்
கர்த்தர்னு சொல்லும்போது இயேசுவானவர் குறிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அட் தி சேம் டைம் இயேசுவானவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? கன்ஃபியூஷனா இருக்கா இல்லையா? ஆமென். இதுல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 இடத்துல பைபிள்ல 7000 டைம்ஸ் ஹalleluya ஏலோஹிம் அப்படின்னா என்னது? ஏலோஹிம், ஏல் அப்படின்னா God, the one God. சரியா? ஏலோஹிம் அப்படின்னா பிதாவை குறிக்கிறது. ஹalleluya ஏலோஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிதாவை குறிக்கிறது தேவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு? தேவன் என்று 7000 இடத்துல சொல்லப்பட்டிருந்தது. ஹalleluya ஹீப்ரு பைபிள், அராமிக், கிரீக் இதுல இருந்தெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி தான் இதுல வந்தது. ஹalleluya அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் என் மொபைல்ல வந்து பிக்சரா இருந்தது. நான் அதை கன்வெர்ட் பண்ணி இங்க கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன். ஹalleluya அப்போ God தேவன் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya அந்த 7000 இடத்துல சொல்லப்பட்ட இடத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணி வரும்போது சில இடங்களிலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஹalleluya கர்த்தர் அப்படின்னு போட்டாங்க அந்த இடத்துல. ஹalleluya தேவனுடைய ஆவியானவர் ஏசாயாவுல சொல்லும்போது தாவீதின் வம்சவழியில வந்த இயேசுவானவர் மேல தேவனுடைய ஆவியானவர் ஹalleluya 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 அப்படின்னு சொல்லப்படணும். அது அந்த இடத்துல அப்படி வரணும். அது நமக்கு புரியறதுக்கு அப்படி வரணும். ஆனா ஹalleluya அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இயேசுவானவரே உரியவர் மேல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடங்கள்ல எல்லாமே அநேக இடங்கள்ல தேவன் என்ற இடத்துல கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு போட்டுட்டாங்க. ஹalleluya அதனால தான் அந்த இடங்கள்ல அப்படி வருது. ஹீப்ருல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏலோஹிம் யாஹ்வே ஹalleluya ஏலோஹிம்னு ஹீப்ருல இருக்கிறது யாஹ்வே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணாரு. யாஹ்வேன்னு சொல்லும்போது God, the one and only God அப்படின்னு சொல்லி வரும். அது பிதாவை குறிக்கிறது. ஆனா ஆமென் ஹalleluya இயேசுவானவரை குறிக்கும்போது எப்படி வருது அப்படின்னா லார்ட் கர்த்தர் அப்படின்னு தான் வரும். ஹalleluya கர்த்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் ஆகுற மாதிரி அது இன்னொரு வார்த்தையாக ஹீப்ருல வருது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 7000 டைம்ஸ் கம்மி பண்ணி ஆமென் ஹalleluya அநேக இடங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஹalleluya டிரான்ஸ்லேஷன்ல வந்த எரர் ஹalleluya எரர்னு சொல்ல அவங்க டிரான்ஸ்லேஷன்ல வந்தது. நம்ம மூல பாஷைகளை பார்க்கும்போது அது ஏலோஹிம் பிதாவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண முடியும். ஹalleluya ஆமென். அது குரூப்ல நான் வந்து அதை இது பண்ணது எல்லாத்தையும் கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன். ஹalleluya ஹீப்ருல இருந்து கிரீக்ல இருந்து எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. பழைய ஏற்பாடுகள் எல்லாம் ஹீப்ருலயும் ஆமென் அராமிக்ல புதிய ஏற்பாடுல சில புத்தகங்கள் அராமிக்ல கிரீக்ல இருந்து எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட காரியங்களை நான் போடுறேன். உங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்னு. ஹalleluya அப்போ நம்ம வாசிக்கும் போது இங்கே 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னா என்னது? தேவன் ஹalleluya ஆவியா இருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஒரு இடத்துல எப்படி வசனம் சொல்லிருக்கு தெரியுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமாதானே? ஹalleluya ஹalleluya தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் ஆவியானவர் ஹalleluya அவரை யாரும் பார்க்கிறதுக்கு பிதாவை கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவின் வழியாக குமாரனை கிறிஸ்துவின் வழியாக பிதாவை காண முடியுமே தவிர கிறிஸ்துவின் ரூபத்துல பிதாவை காண முடியுமே தவிர ஒருவரும் அவரை தரிசித்ததும் இல்லை, தரிசிக்கவும் முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆவியா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனர்ஜி ஹalleluya ஹalleluya சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி and everything he is எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த பிரதருக்குள்ள இருக்கிறார், இவருக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். பாத்தீங்களா? ஹalleluya நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் பிசிக்கலா ஒரு ஆள்கிட்ட பேசலாம், இல்ல 10 பேர்கிட்ட பேசலாம். ஆனா எல்லாத்தையும் நிரப்பி நம்மளால பண்ண முடியுமா? தேவன் எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கிறார். ஒரு இடத்துல வசனம் எப்படி சொல்லுது? காற்றானது தான் நினைத்த இடத்துக்கெல்லாம் போகுது. அப்படிதானே? எங்க வேணாலும்
போகுது, ஆனா அதை பார்க்க முடியுமா, உணர முடியுமா? அதே மாதிரி தான் தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது அவனும் அதே மாதிரி தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும்போதும் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்லப்படுகிறது, ஒட்டகமானது ஊசியின் காது வழி நுழைந்தால் இந்த ஐஸ்வர்யவானும் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனாலும் அந்த இடத்துல ஆணுடைய சித்தத்தின்படி நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழையாம இருக்கும் பட்சத்துல போக முடியாதுங்க. ஆனாலும் இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் ஆவியில பிறந்தா ஆமென், அவன் காற்றை போல இன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. he is living in spiritual realm. ஆவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகத்துல சரீரமாக இருந்தால் அவன் ஆவிக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். ஆவிக்கு உட்பட்டவனை எங்க நுழைய முடியும்? புரியுதா இல்லையா? ஆவியில எங்க வேணாலும் போக முடியும். யோவான் திடீர்னு இருக்கும்போது ஆவிக்கு உட்பட்டு ஆவிக்குள்ளானான். ஆமாதானே? அவர் எங்க போனாரு? திடீர்னு தேவனை தரிசிக்கும்படியாக, பரலோகத்தை தரிசிக்கும்படியாக ஆவிக்குள்ள எங்க வேணாலும் மைக்ரேட் ஆகி போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கும் நிறைந்தவர், எல்லாவற்றையும் உடையவர். அவருடைய வல்லமைக்கு நம்ம அளவே போட முடியாது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர், இந்த கர்த்தர் சொல்லப்படுகிறது தேவனை குறிக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு ரூபம் இருக்கு. சாரி கர்த்தருக்கு ஒரு ரூபம் இருக்கு. நான் கர்த்தர்னு சொல்றது தேவனை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரூபம் இருக்கு. அப்படிதானே? அவர் மறுரூபமாய் வெளியே வந்த உடனே மரியாளுக்கு வெளிப்பட்டுட்டாரு. அந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க? முதல்ல இருந்த ரூபம் கிடையாது. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் இருந்த ரூபம் ஒரு கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்க? தோட்டக்காரர் என்று நினைத்து அவன் இயேசுவானவர் எங்க வைத்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு மரியாதைன்னு சொல்லும்போது ரபுனி. ஹல்லேலூயா. அப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியல. மறுரூபமாய் அவர் எழுப்பி வந்ததுக்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னொரு இடத்துல எம்மாவூருக்கு சிஷ்யர்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்க நடுவில் ஆண்டவர் போறாரு, நடந்துகிட்டே கூட போறாரு. போயிட்டு அநேக காரியங்களை பத்தி பேசுறாரு. கூட நடந்ததுக்கு அப்புறம் இயேசுவானவரை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவருக்கு இன்னொரு ஃபார்மட்ல இருக்கிறாரு. ஈவன் தோ he is having a body structure, அவரு மனித ரூபத்திலே வெளிப்பட்டதனால அவருக்கு ஒரு மனித ரூபம் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவானவரை குறிப்பிடும் போது 100% அவர் தேவன், 100% மனிதனுமாக அவர் வாழ்ந்தார் போல இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி யாராவது வாழ முடியுமா? ஆமென். தேவன் அப்படிதான். ஹல்லேலூயா. 100% ஒரு தேவன், 100% மனிதனுமாக அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும்போது அதே மாதிரிதான் இப்போ அவர் மறுரூபம் ஆகும்போது ஆவியில இருந்தாலும் ஒரு சாயல், இந்த உலகத்துல ஒரு ரூபம் எப்படி இருந்ததோ அதே போல அவருக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. அந்த ரூபத்தை நம்ம காண போறோம். நம்ம சொல்லுவோம்ல, பரலோகத்துல போய் என்னை சரை நான் முகமுகமா பார்ப்பேன், அந்நிய கண்களால அல்ல, சொந்த கண்களால. சொந்த கண்களால ஆவியில் இருக்கிற தேவனை பார்க்க முடியுமா? ஒருவரும் பார்த்ததும் இல்லை, நீ பார்க்க முடியாது. கரெக்டா? உண்மை. ஆனா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, இயேசுவானவர் சொல்றாரு, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிதாவை இயேசுவானவர் வடிவில் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவானவர் நம்ம பார்த்தா பிதாவை பார்த்தது மாதிரி. ஏன்னா அந்த உருவம் இயேசுவானவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் உருவெடுத்து வந்ததுனால மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே இயேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே இயேசுவே. மனித உருவில மனிதனுக்காக அவதரித்து வந்த அவருக்கு அவர் மறுரூபம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? ஒரு ரூபம் இருந்தது. ஏமா ஒரு சிஷ்யர்களும் ஐடென்டிஃபை பண்ணல. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு ஒரு உருவம் இருந்துச்சு. அவர் நடந்து போனாரு. அதுக்கப்புறம் கடற்கரையில் அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும்போது சிஷ்யர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப ஆண்டவர் ஒரு ஃபயர் எல்லாம் போட்டு மீன் எல்லாம் போட்டு வச்சு பொரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா தானே? ஹல்லேலூயா. சிஷ்யர்கள் சொன்னாங்க, இந்த சைடு போடுங்க.
போட்ட உடனே நிறைய பெரிய கூட்டம் மீன் கிடைக்குது. அப்பதான் பேரு உற்று பார்த்து அவர் கர்த்தர் என்று அறிந்து, அது வரைக்கும் புரிந்து கொள்ள முடியல. அதே சமயத்துல ஒரு ரூபம், இப்ப நான் ரூபத்தை சொன்னேன், இன்னும் அதே சமயத்துல சிஷ்யர்களோடு கூட அவர் என்ன பண்ணாரு? புசித்தார். ஆமா தானே? அப்போ அவர் மறுரூபம் ஆனால் அவருக்கு ஒரு உருவம் இருக்குது, ஒரு சாயல் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுக்கு வந்ததுனால ஒரு உருவம் இருக்கு. அவர் மறுரூபம் ஆனாலும் அவர் ஆவிக்குரிய தன்மையில இருந்தாலும் அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு. அதுதான் இந்த பைபிள்ல சொல்லும் போது, அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ரூபம், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, ஆவலாய் பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாவியே. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாவியே. அவர் தூங்குவதும் இல்லை. இப்ப புரிஞ்சுச்சா அந்த டிஃபரன்சியேஷன்? ஆவியான தேவன் காடுக்கு பிதாவானவருக்கு ரூபம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஒரு உருவம் இருக்குது, கிறிஸ்து ஆவியிலையும் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஃபார்மேட், ஒரு உருவம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இனிமேல் அவரை பார்க்க போகும்போது பிதாவானவரை கிறிஸ்துவின் வழியாக நம்ம பார்க்க போறோம், கிறிஸ்துவ மட்டும்தான் பார்க்க போறோம். அதில் பார்க்கும்போது பிதாவை நம்ம கண்டிருக்கிறோம். என் பிள்ளைய பார்த்தா என் பிள்ளை என்ன மாதிரியே அவனை பார்த்துட்டு, இப்போ ஸ்கூல்ல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, படிக்கிறான், கிட்டத்தட்ட அவன் என்ன மாதிரி இருக்கான்னு நீங்க வச்சுக்கோங்க. அவனை பார்த்த டீச்சர்ஸ், நாங்க போறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங் போறோம், என்ன பார்த்த உடனே ஓ இது டயனோட அப்பாவா தான் இருக்கு ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா இல்லையா? அதே மாதிரி அவன் குமாரனை பார்க்கும்போது தேவனை நம்ம பார்க்க மாதிரி. அல்லேலூயா. குமாரன் வழியாக நம்ம போறோம். அல்லேலூயா. இந்த அளவு புரிந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல கர்த்தர்ன்றது தேவனை குறிக்கிறது. 7000 இடத்துல சொல்லப்பட்டாலும் இவங்க சில இடங்கள்ல மாத்திட்டாங்க. அதை போக போக டிரான்ஸ்லேஷன்ல மாத்திட்டாங்க. தேவனே ஆவியானவர், தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ. இப்ப தேவனுடைய ஆவியானவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. யோவான் 3:5-6-8 வாசிங்க. தேவனுடைய ஆவி அப்படின்றது யாரை குறிக்கிறது? பாத்தீங்களா? நம்ம முதல்ல வாசிச்சது எப்படி? தேவனே ஆவியானவர். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை. இப்போ ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவப்பட்டார். அந்த இடத்துல ஒரு ஆவியை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க திரும்ப. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவப்பட்டால் அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல ஆவியான தேவனை பார்க்கிறதுக்கு, அல்லேலூயா, பிரவேசிக்கணும் அப்படின்னா அவர் ஆவியில பிறக்கணும். அப்ப அந்த ஆவி யாரு அப்படிங்கறத கீழே யோவான் 1:32. யோவான் சாட்சியா சொல்றாரு, ஆவியானவர் புறாவை போல இயேசுவானவர் மேல வந்தாரு. பரத்திலிருந்து அந்த ஆவியானவர் இறங்கி யார் மேல? இயேசுவானவர் மேல தங்குறதை கண்டேன். நானே எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ஆமென். ஆவியானவர் யார் மேல தங்குறாரோ அவரே பரிசுத்த ஆவியானவர ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இனி வாசிங்க மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி இங்க சொல்லுது பாருங்க, கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவ ஆவி வாசிங்க.
அனுப்பின ஆவியானவர். அல்லேலூயா. மத்தேயு 3:12 தூத்துக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். 3:12 யோவான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவருக்கு வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக. அந்த இடத்துல தேவனோட ஆவியானவர் என்ன செய்யறாரு? அப்ப தேவனோட ஆவின்னு சொல்லப்படுறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போனா அவன் தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்புவாரு. அனுப்பும்போது உங்களை சத்தியத்திலும் நீதியிலும் நியாயத்திலும் கண்டித்து உணர்த்துவார், போதித்து உணர்த்துவார்னு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனே ஆவியானவர். கர்த்தர் அனுப்பின ஆவி எங்கே உண்டோ? இப்ப புரியுதா? தேவனே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி தேவனே ஆவியானவர். இங்க கர்த்தர்னு மாத்தி இருக்கு, சாரி, நான் ரீப்ளேஸ் பண்றேன். தேவனே ஆவியானவர், தேவனுடைய ஆவி. இப்ப நம்ம கீழே வாசிச்சதுல தேவனுடைய ஆவியானவர் இயேசுவோட ரூமில தங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவன் ஆவியானவர் தான், அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதுதான் வசனத்தின் அர்த்தம். ஹல்லேலூயா. ஹோசியா 3:1 வாசிங்க. ஒரு ஆள் யோவேல் 2:32 வாசிங்க. ஹோசியா 3:1, யோவேல் 2:32. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1 பாத்திரங்களையும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவரையும் சேராமலும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹோசியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஆண்டவரால போதிக்கப்பட்டு ஒரு ஸ்திரியை திருமணம் பண்ண சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர். அல்லேலூயா. அதே மாதிரி யோவேல் 2:32 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுள்ளவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியாயிருப்பவர்களுக்கு நாம் ரட்சிக்க. இந்த ரெண்டு இடத்துலயும் கர்த்தர் கர்த்தர்னு எத்தனை வார்த்தை இருக்கோ அது அத்தனையுமே யாஹ்வே. அல்லேலூயா. அத்தனையுமே எலோஹிம். இதுல எபிரேய பாஷையில சொல்லும்போது எலோஹிம், எலோஹிம். அது வந்து யாஹ்வே, அவர் இங்கிலீஷ்ல சொல்லும்போது யாஹ்வேன்னு சொல்லப்படும். அல்லேலூயா. தேவன் அப்படின்றது தான் அந்த இடத்துல கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ அப்போஸ்தலர் 1:8-38 வாசிங்க. போதும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. அல்லேலூயா. இப்போ பேதுருவானவர் ஒன்று பேச தெரியாமலும் எழுத தெரியாமலும் வேத ஞானம் இல்லாதவரும் அவன் பேச்சு சாமர்த்தியம் எதுவுமே இல்லாதவராக இருந்தார். இப்ப கர்த்தருடைய ஆவியானவராக அந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் அதை வாசிங்க 1:8. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பலன் அடைகிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? பலன் அடைகிறோம். ரெண்டாவது சாட்சியா இருப்போம். அல்லேலூயா. அடுத்து யோவான் 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அடுத்து எபேசியர் 1:12.
இப்ப ரெண்டாவது நம்ம வாசிச்சது என்ன அப்படின்னா, யார் பரிசுத்தாவியானவர் அனுப்புறா அப்படின்னா பிதாவானவர் அனுப்புற பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எபேசியர் 1:12. நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. இதுல என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் முன்குறிக்கப்பட்டதுன்னா ஆல்ரெடி தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படிதானே? முன்குறிக்கப்பட்டு. அடுத்து கீழே வாசிங்க. எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம்? கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்து இப்ப என்ன அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது ஆண்டவர் போதித்தார், இயேசு ஆண்டவர் போதித்தார். ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரு? அவரவருடைய சொந்த அந்த ஊர்ல போய் ஆண்டோட வார்த்தையை நானே மெசியான்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் துரத்தி விட்டாங்க. அவர் அந்த இடத்த விட்டு அப்புறம் போய்விட்டார். அல்லேலூயா. அநேகவே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. ஆமாதானே? அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட ஒரு யூதாசை போல அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கு. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர். ஒரு திருமண அழைப்புகள் வைக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஒரு திருமண கார்டு போடுவோம். அல்லேலூயா. என்ன செய்வோம்? நம்ம என்ன பண்ண தெரியுமா? இருக்கிறதுலே உற்சாகங்களை முதல்ல ஒரு ரவுண்ட் பண்ணிடுவோம். அது ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். அடுத்த கேட்டகரியில் உள்ள ஆட்களை ரவுண்ட் போட்டுருவோம். கொஞ்சம் கூட ஓகே கம்மியான ஆட்கள். அதுக்கு அடுத்த கேட்டகரி, இப்படி 3-4 கேட்டகரியில் உள்ள ஆட்களை லிஸ்ட் போட்டுருவோம். அல்லேலூயா. இனி அவாய்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்டும் இருக்கும். அப்படிதானே? நம்ம எல்லாரையும் அழைக்கணும்னு அவசியம் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி அல்லேலூயா, முன்குறிக்கப்படாதவர்களும் இருக்கிறார். அப்போ முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் சுவிசேஷ வசனமாகிய வசனத்தை கேட்கும் போது வாசிங்க. அதுக்கு முன்னாலே வாசிங்க. நீங்களும் முன்குறிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ முதல்ல அவர் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்து நீங்களும் உடனே நம்ம யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அவங்க எல்லாம் சுவிசேஷத்தை கேட்கும் போது கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நம்ம சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆமென் என்ன செய்து நமக்குள்ள அந்த வசன கிரியை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன முத்திரை? இவன் என்னுடையவள். அல்லேலூயா. இந்த ஜீவன் என்னுடையது. ஒரு இருதயத்துக்குள்ளாக ஒரு ஆத்மாவுக்குள்ளாக ஒன்னே அசுத்தாவி வாழணும், இல்லைன்னா பரிசுத்தாவி வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இப்போ பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாருன்னா, எப்போ நம்ம சத்திய சுவிசேஷத்தை கேட்கிறோமோ ஒரு முத்திரை போட்டுருவாரு. இது என்னுடைய இது. அல்லேலூயா. பழைய காலத்துல நான் இப்போ ரீசெண்டா கூட பார்த்தேன், நம்ம ஈதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, பக்கரை ஈதெல்லாம் வரும்போது பக்கரான ஆடு. அல்லேலூயா. அவங்க பலி கொடுக்கறதுக்காக முந்தின நாளே போயிட்டு காசை கொடுத்து ஆட்டுக்கு மேல ஒரு சீலை போட்டுருக்காங்க, ஒரு மார்க்கிங் போட்டுருக்காங்க. என்ன மார்க்கிங்க? இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது மார்க்கிங் போட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் பரிசுத்தவான்களால முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். முத்திரிக்கப்பட்ட அதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அசுத்தாவி கூட வர முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து கண்டிப்பா
இயேசுவானவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் தான் உறுதியா இருக்கிறது. நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் தான் நம்ம பரத்துக்கு போகிறதுக்கு உள்ள பாஸ். பரலோகத்துக்கு போறதுக்குள்ள பாஸ் என்னது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முத்திரை போட்டிருக்கிறார் அப்படின்னா, முத்திரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா உடனே நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு கிடையாது. அவர் உறுதியா, அது கீழே வாசிக்கோ தெரியும், வாசிங்க. ஆனபடினாலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்தும் நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை பவுல் ஜெபங்களில் என்ன வேண்டிக் கொள்கிறாரா? வாசிங்க, கண்டினியூ. தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று தாம் தம்மை அழைத்ததினாலே நம்பிக்கை இல்லதென்று அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார். என்ன வேண்டிக் கொள்கிறாருன்னா, யாரெல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க இயேசு உடையவர்கள். அப்ப அந்த இடத்துல பிசாசு வர முடியாது. அதுக்கப்புறம் முத்திரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆமென் ஞானத்தை அருளும் ஆவியும் கர்த்தரை அறிகிற ஆவியும் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதோடு கூட அந்த ஆவியானவர் தான் இயேசுவானவரை மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் நம்மளையும் அதே மாதிரி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு? வேண்டிக் கொள்கிறாராம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் வேண்டிக் கொள்கிறார். அப்போ முத்திரை போடப்பட்டவங்க எல்லாருமேலும் அந்த அபிஷேகம் போடப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் அப்படின்றது இன்னொரு இயேசுவாண்டவர் ஆமென் மனித குலத்தை எல்லாரையும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆமாதானே? அதனால இயேசுவாண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அப்படிதானே? ஆனா அவர் மேல பரிசுத்தவான்கள் புறாவை போல தெரிந்து கொள்ளுதல் வேற, முத்திரிக்கப்படுதல் வேற, நிரப்புதல் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தார் அப்படின்னாலும் நம்ம மேலே அதே மாதிரி ஒரு நிரப்புதல், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிறக்கிறது அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லுது ஆமென் அவருடைய வார கூட நான் தொட முடியாது. யோவான் சொல்றாரு, அது தொடுவதற்கு தகுதி உள்ளவர் அல்ல. ஆமென் என்னில் பின் வருகிறவர் அக்கினியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஞான ஸ்நானம் என்ன? ஸ்நானம் என்னது? குளித்தல், நிரப்புதல். அல்லேலூயா. முழுவதுமாக நனைத்தல். பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஃபில்லிங், அது ஒரு தனி ப்ராசஸ். இப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம், முத்திரை போடப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிருவோன்றதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆமென். ஆவியானவர் மட்டுமே அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம் என்னது? ப்ரூஃப், அத்தாட்சி. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற நம்பிக்கை அவர் ஒருவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம we cannot able to கேட்க ஒரு ரெசரக்ஷன், நம்ம திரும்ப ஒரு ரெசரக்ஷனை அந்த ஃபார்ம்ல நம்ம இயேசுவானவர் ரெசரக்ஷன் ஆகி மேல வந்தது போல நம்மளால மறுரூபமாய் மேல வந்தது மாதிரி ஒரு மகிமையின் சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல். அல்லேலூயா. நம்ம முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆல்பி அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்க, சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஜலத்தினால பிறந்தது, இனி ஆவியினால பிறக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் மிச்சம் இருக்கு. எக்ஸாம்பிள் அவங்கள சொல்றேன். இதே மாதிரி நீங்க பெறாவிட்டால் இயேசு ஆண்டவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர், ரோமர் 8 வாசிக்க பார்ப்போம். 8 கீழே வாசிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால், இல்லைன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதுதான் அதுல ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஃபில்லிங் அவர் நம்மளில இருந்தால், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. ஹல்லேலூயா. நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கா? பரிசுத்த ஆவி இருக்கா? விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கா? விடுதலை. இருக்கிறாரா? விடுதலை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்து விடுதலை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கணும். அவர் தங்கி தாபரிக்கணும், அவர் தங்கி வாசம் செய்யணும், அவர் அனைத்திலும். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்களா? அந்த விதவை என்ன செய்ய, சூரியனையால் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு ரூமை கட்டி அவர் தங்கி தாவரி தராங்க. எப்பயாவது அந்த வழியில வரும்போது தங்கி போவார். அப்படிதானே? அது இல்ல, தங்கி தாவரிக்கும் ஒரு தேவன் இருந்தாதான் விடுதலை. ஹல்லேலூயா. தேவனே ஆவியானவர், அந்த தேவன் அனுப்பின அந்த ஆவியானவர் எங்கே உண்டோ ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள வராவிட்டால் இந்த உலகத்தில் இருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்ம விடுதலை பெற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சரீரத்தின் சிந்தனையிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சரீரத்தின் ஆசாபாசங்களிலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா அந்த ஆவியானவர் வந்தாதான் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இன்னொரு விடுதலை நான் சொல்றேன். ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்ல அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைக்காது. இந்த உலகத்திலிருந்து விடுதலை வாங்கி அடுத்து அந்த பர உலகத்துக்கு போனோம் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து விடுதலை வாங்கி பர உலகத்துக்கு போகணும்னா அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இல்லாம ஒரு பொழுதும் இங்க இருந்து விடுதலை வாங்கி நம்ம போக முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்ப தேவனுடைய ஆவியானவர் ஒருவருக்குள்ள தங்கி தாவரிக்கும் போது அந்த மனிதன் அவரால் நடத்தப்படுவார். ஆமென். முதல்ல அந்த மனுஷன் இந்த உலகத்துல உள்ளவன் தான். அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த உலகத்துல உள்ளதுதான். அவனுடைய தகப்பன் அவரை பெற்றெடுத்தார். நாம தானே தகப்பன் பிள்ளை தான். ஹல்லேலூயா. தகப்பன் எல்லா சாயலும் இருக்கலாம், தாயின்ற சாயலும் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என் பையன் பிரேயர் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்தது அப்படி பிரேயர் பண்றது. ஹல்லேலூயா. பிரேயர் பண்ணும்போது சொல்லுவான், ஜீசஸ் நான் உங்களை மாதிரியே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லி இருந்தாலும் சொல்றேன், உங்களை மாதிரியே கேரக்டர் எனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்ன மாதிரி என் மனைவி மாதிரி அவனுக்குள்ள கேரக்டர் வரக்கூடாது. உங்களுடைய சாயல், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய தாட்ஸ் அதுதான் அவனுக்குள்ள வரணும். ஆண்டவரே நான் அல்ல, கிறிஸ்து அவனுக்குள்ள வாழணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் தேவை. அதே மாதிரி தான் பரிசுத்தவானுடைய சிந்தை. அதை வாசிங்க திரும்ப. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப அந்த ஆவியானவர் சொல்றபடி அவன் எவ்வளவுதான் உலகத்துல ஒரு மனுஷன் இருந்தாலும் ஆவியானவர் உள்ள வரும்போது அந்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, அந்த ஆவியானவருடைய செயலின்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக அந்த
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடையும் போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அவன் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். இருக்கா இல்லையா? எவர் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவார் அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்பெர்ஃபெக்ட்டான நம்ம ஒரு நாள் இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? புடமிட்டு சுத்த பொண்ணா மாற்றும் போது ஆமென் என்ன சொல்வாரு? எனக்கு இதயத்துக்கு ஏற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் விடுதலை. அடுத்து கீழே நம்ம அடுத்து வாசிக்க போறோம். 8:1 ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு வார்த்தையை கேட்பீர்களே. ஒரு சிஸ்டர் முன்னால நான் கேள்விப்பட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட் டேட் வர நேரத்து பரலோகம் அல்லேலூயா அப்படி எல்லாம் சொல்லிட்டு தவறான புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவன் ஆவியின்படி நடந்தது. வாசிக்க திரும்ப. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு வார்த்தையை கேட்பீர்களே. இந்த உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும் நோ கண்டம்னேஷன். அப்படின்னா என்னது? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டிட்டு போயிட்டு இவன் குற்றவாளி அல்ல அப்படின்னு தீர்ப்பு விடுவாங்க, தெரியுமா? ஆமா தானே? அது கண்டம் பண்ணல அப்படின்னா என்னது? தண்டனை பெறல, தண்டனையிலிருந்து விடுதலை ஆகுது. ஆக்கினை தீர்ப்புனா என்னது? தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறது, விதி வர்றது. அவன் இவனை பிடிச்சு உள்ள போடுங்க, அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. ஹல்லேலூயா. ஆனா ஜட்ஜ்மெண்ட் டேக்கு கண்டிப்பா போகணும், கோர்ட்டுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். புரியுதா? அவன் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா எல்லாரும் நிற்பாங்க. ஆண்டவர் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் பரதீசில இருந்தவர்களும் இனி இதுக்கு முன்னால மரித்தவர்களும் அவன் ஆதி சபை பழைய பாடலோட ஜனங்கள் எல்லாரும் நித்திரையா இருக்கிறவர்கள் எல்லாம் எங்க வருவாங்க? ஒயிட் த்ரோன், வெள்ளை சிங்காசன ஜட்ஜ்மெண்ட்ல வருவாங்க, நிற்பாங்க. அவரும் செய்திகளுக்கு தக்க பலன் அந்த இடத்துல கிடைக்கும். ஆனா நமக்கோ நோ கண்டம்னேஷன். எப்படி? ஆவியின்படி கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நோ கண்டம்னேஷன். அவன் தண்டனை கிடையாது. புரியுதா இல்லையா? கண்டம்னேஷன் மீனிங் சொல்லுங்க பாப்போம். கண்டம்னேஷன் அதான். ஹல்லேலூயா. ஆமென். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நான் ஜட்ஜ்மெண்ட் டே எல்லாரும் கண்டிப்பா நிற்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களை பெற்றுக்கொள்ளல அப்படின்னா அவர் வழியில நம்ம நடக்க முடியாது, அவர் போதிக்கிற வண்ணமாக நம்ம நடக்க முடியாது. சாதாரணமா ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து போயிடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. என்னுடைய அது எப்பவும் இருக்காது, மரித்து போனா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறாரு, ஒரு கேப் கொடுத்திருக்கிறாரு, ஒரு டைம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக. சும்மா அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, எருசலேமை விட்டு போகாமல் காத்திருந்து. அவங்க காத்திருந்தாங்க, ஒரு மனதோட நிரப்பப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த நிரப்பப்படுதல் கிடைக்கும் வரைக்கும், கிடைக்கல அப்படின்னா அது அவருக்கு ஒரு தவறு அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமாதானே? சான்ஸ் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? டைம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்வது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர்கள் இருந்த ஆவியை ஊற்றுவேன். அப்ப கண்டிப்பா அவர் செய்வேன். அவர் ஆத்மாராத தேவன், கண்டிப்பா செய்வார். எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் இருக்குது. பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய. பெற்றுக்கொள்ளாமல் நம்ம மறித்து போனாலோ இல்ல அதுக்கு முன்னால அவருடைய வருகை வந்து விட்டாலோ அது அவருடைய குறை அல்ல. அவர் பாட்டுக்கு ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கடைசியில அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளை போல நான் ஆண்டவரோட போய் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பெற்றுட்டு நான் திரும்ப வரேன்னு ஆண்டவர் வெயிட் பண்ண மாட்டாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஒரு பூமியில இருக்கவும் செய்ய மாட்டாரு. எப்ப ராட்சம் வருதோ அப்பவே போயிடுவாரு பரிசுத்தமான மேல. அதுக்கப்புறம் இங்க சமாதானம் எல்லாம் போயிடும்.
அல்லேலூயா. இந்த உலகத்துல சமாதானம் இருக்காது. மனிதனுக்கு விரோதமாக யுத்தம், பஞ்சம், கொடூரம், கொள்ளை எல்லாமே நிரம்பி இருக்கும். கைவிடப்பட்டவர்களின் நிலைமை அவலமாக போயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு சான்ஸ் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மட கடமை. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரும் உங்களுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுதல். கர்த்தரிடத்துல கேட்போம். ஆமென். அவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டா அவர் செய்ய மாட்டாரா? ஒரு ஜெபம் சொல்லி ஆண்டவர் அதை கேட்க மாட்டாரா? என்ன ஆண்டவரே தடையா இருக்கு என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள? அந்த காரியத்தை எனக்கு விளக்கணும்னு அழுதில நீங்க கேட்டீங்க. ஒரு இடத்துல சொல்லி இருக்குது, ஒரு அநீதி உள்ள அமைந்தே அல்லேலூயா நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு விதவை கேட்கிறாங்க, அனுதினம் என்னுடைய காரியத்துக்கு நியாயம் செய்யுங்கன்னு கேட்கும்போது அவன் இவங்களுடைய டார்ச்சரை தாங்காம அவர் என்ன செய்யறாரு? நியாயம் செய்யறாரு. அவரே அநீதி உள்ள நியாயாதிபதியை நியாயம் செய்யும் போது நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அப்ப அனுதின நம்ம என்ன ஆண்டவரை குறை, ஏன் என்ன நிரப்பல, என்ன நிரப்பு ஆண்டவரே, நான் அதற்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது அது வழிகாட்டாமல் இருப்பாரோ? சொல்லி தராம இருப்பாரோ? கைடன்ஸ் கொடுக்காம இருப்பாரோ? இப்ப எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சீக்கிரமாக நம்ம ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முற்றிலும் அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் இல்லைன்னா தேவன் நினைக்கிற வடிவில் நம்ம வாழ முடியாது. ஏதோ ஒரு கிறிஸ்தவை உடையவன் சொல்லிட்டு கடைசி மட்டும் வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுவோம். உட்பட்டவர்களாக இருக்கலாம், சபையில் அங்கத்தில் வந்தவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது எல்லாரும் புரியுதா? ஆமென். இந்த உலகத்திலிருந்து கர்த்தரே ஆவியானவர், தேவனே ஆவியானவர், தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ விடுதலை. இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு அவர் கண்டிப்பாக நம்மளை அவருக்கு ஒத்த வண்ணமாக மாற்றி எடுக்கணும்னு அவர் தேவை. இன்னொரு விஷயம் இருக்கு. பரிசுத்தர் உள்ள இருந்து அவர் சொல்ல 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 நம்ம கேட்காமே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் போகாது. அது வேற விஷயம். அல்லேலூயா. பரிசுத்தர் நம்ம இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்றபடி கீழ்ப்படிக்கணும். அதுக்கேற்றாப்புல மாறுதல் நமக்குள்ள வரணும். நம்ம எப்பேற்பட்ட அநீதி உள்ளவர்களாகவோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற அவன் இப்படி ஒரு பாடல் இருக்குல்ல, நீங்க விரும்பிடும் மதிரமாக உருவாக்கிடும் என்னே செய்யா, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என்னே செய்யா, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக உருவாக்கிடும் என்னே செய்யா, உமக்காய் பயன்படும் அவருக்கு விருப்பமுள்ள சாயல்ல நம்மளை உருவாக்கணும் அப்படின்னா அவர் நமக்குள்ள இருந்தாதான் முடியுமே தவிர வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை உடையவர்னு சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லை. சபைக்கு வந்திருக்கலாம், அதுலேயும் ஒரு காரியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம உண்மையாக தான் சொல்லும்போது ஆகியோர் சொல்லும்போது உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கும் உண்மையாய் விரும்புகிறவர்கள் ஆண்டவரால் நிரப்பப்படுவார்கள். அவன் முதல்ல நம்ம ஆண்டவரை சிரிக்க போறோம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் இல்லை அப்படின்னா உலகத்திலேயும் விடுதலை இல்லை. இந்த உலகத்திலேருந்து பிரிந்து பரலோகத்துக்கு போறதுக்கும் ஒரு வழி இல்லை. நம்ம அதை தான் இங்க வாசித்தோம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அல்லேலூயா. அவன் தேவனே ஆவியானவர், தேவனோட ஆவி எங்கே உண்டோ அந்த இடத்துல தான் விடுதலை. அல்லேலூயா. நன்றியப்பா. இந்த உலகத்தை விட்டு 2 நாள் கிடையாது. நம்ம யோசிக்கிறோம் நிறைய நாள் இருக்கு அப்படின்னு இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாமே வசனம் சொன்னபடி நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் வருவார் அந்த நொடி பொழுதுல நம்ம அவர் நினைத்த வண்ணமாக நாம இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடையல அப்படின்னா ஒரு சான்ஸும் கிடையாது. கடைசி நிமிஷத்துல தப்பிக்கலான்னு நினைக்கவே வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம இது வசனம் என்னுடைய சுயம் அல்ல, வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அவருடைய வல்லமையால் நிரப்பப்படணும்னு நான் விரும்புகிறேன். ஒரே வழி அந்த
நான் என்ன செய்யணும்? ஆமென், ஹல்லேலூயா. என்ன தடை இருக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க. ஆனா எனக்கு நிரப்பப்படணும் கண்டிப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஏன்னா அந்த வல்லமையால் நான் நடத்தப்படணும் ஆண்டவரே. நடத்தப்பட்டால் உம்மை போல மாற முடியும் ஆண்டவரே. உம்மை போல மாறினா மட்டும்தான் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று நான் பரத்துக்கு போக முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரே நீ சொன்ன காரியம். என்னை நிரப்பணும் ஆண்டவரே. அதுக்குள்ள தடை என்னன்னு சொல்லுங்கப்பா. என்ன குறைவுன்னு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. எனக்கு புரியலப்பா, விளக்கமா சொல்லித்தாங்க. அவர் திரும்பவும் சொல்லி தருவாரு. நம்ம கரெக்டா புரியல, ஒரு பிரச்சனை ஆண்டவர் காட்டியிருக்கலாம். கரெக்டா புரியல, நான் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் எனக்கு விளக்குங்க, எனக்கு புரியல, நான் அவ்வளவு ஞானம் உள்ளவன் அல்ல, உண்மை போல ஞானி என்று என்னை எண்ணாது ஆண்டவரை எனக்கு விளக்குங்க. நான் என்ன செய்யணும்ப்பா? என்னை நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே பரமபுரி சகலக ரியந்தராவுகள் கடகரக நிபந்தனாம். நன்றியப்பா, துதிக்கிறேன். இந்த வசனம் நீ தந்ததப்பா. இந்த வசனம் கிரியை செய்யட்டும். இந்த வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையின் காரணங்களோடு கூட இருக்கிறார்கள். இந்த வசனம் கிரியை செய்யட்டும்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேல கிரியை செய்யட்டும். எங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கு. ஆமென். இதுவே காலம். இந்த காலத்தை ஆமென், ஹல்லேலூயா, பயன்படுத்த கிருபை செய்ய மாட்டவரே. உம்முடைய கரங்களை நமக்கான நாங்கள் பிரிந்து செல்வோம். பிரியாத நேசங்களோடு கூட எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய கரங்களுக்கு இருக்கும். ஆமென். எங்களுடைய ஆவி ஒருபோதும் இந்த உலகத்தில் அழிந்து போகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவரே. எங்களை உங்களுடைய வல்லமையால கண்டிப்பா நிரப்பணும் ஆண்டவரே. நிரப்புறது மட்டும் இல்லை, அந்த ஆவியானவரை எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு உண்மை போல மாறணும்ப்பா. எங்களை தாழ்த்தில கண்டவரே. ஆமென். எங்களில் இன்னும் இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் நோக்கி பாரும் ஆண்டவரே. அவைகளெல்லாம் எங்களில மாற்றி உண்மை போல மாற கிருபை செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் இப்படி வெறுமனையாகவே உமக்கு பயன்படாதவர்களாக இருக்கிற காரியம் ஒன்றும் இல்லப்பா. உடைய கரங்கள் எங்களை தருவப்பா. கடைசி நாட்கள் உமக்காக ஆமென் ஒளிர்ந்து ஜொலிக்கிற ஒரு தீப்பந்தமாக எங்களை மாற்றுவாண்டவர். ஒரு கலங்கரை விளக்காக மாற்றுவாண்டவர். அநேகருக்கு பாதையை காட்டுகிறவர்களாக நாங்கள் பிரிந்து செல்வோம். பிரியாத நேசங்களோடு துதிக்கிற மகிமை ஆத்திரத்தை செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சரணம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை நிறைவாதே. ஆமென்.